ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நவம்பர் 5ஆம் தேதி ஃப்ரைடே. ஸோ எல்லாருமே ஒர்க் வீக்கை ஹோப்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு வீக்கெண்டை நோக்கி ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் ஆல்பர்ட்டா பக்கம்தான் நம்மளோட பார்வை திரும்புது. அந்த ப்ராவின்ஸோட ப்ரீமியர் திரு ஜேசன் கென்னி அவர்கள் ஆல்பர்ட்டா ரிக்கவரி பிளானை பற்றி விலாவரியாக இன்றைக்கி பேசியிருக்காரு. ஸோ அதை தான் ஃபஸ்ட் நம்ம ஃபோக்கஸில் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் எல்லார் மனசுலையும் இருக்கிற கேள்வி அஃப்கோர்ஸ் கோவிடை பற்றி தான். நிறைய கேள்விகள், இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி போயிட்டுருக்க போகுது அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் டாக்டர் டெரசா டேம் அவர்கள் இனிமேல் கோவிட் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் ரேட்ஸ் இருக்கும் அண்ட் இது எங்கெல்லாம் எந்த ஏஜ் குரூப்பில் ஜாஸ்தி பரவுது, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், கெனடிய ப்ரொடக்ஷன், கெனடியன் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கும் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை தான். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது, மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அண்ட் இன்னும் நிறைய கெனடிய செய்திகளை நியூஸ் செக்மெண்ட்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்குள்ளே போகிறோம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் திரு ஜேசன் கென்னி அவர்கள் ஆல்பர்ட்டாவை பொறுத்த வரைக்கும் கோவிட் பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட எக்கனாமி எப்படி ரிக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக மும்மரமாக பாடுபட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இதை எப்படி முன் கொண்டு வரலாம் அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் அவங்களோட ஹைட்ரோஜன் பிளான் இதை எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் இது வந்து எப்படி அவங்களோட எக்கானமியை ரிக்கவரியில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். Before I begin, I just wanted to provide an update. This morning I received the resignation of Agriculture Minister Dreeshen, and I have asked Nate Horner, Associate Minister of Rural Economic Development, to become the Minister of Agriculture, Forestry and Rural Economic Development. I thank Devin for his service in Executive Council. I look forward to working with Nate in his expanded responsibilities. But this morning, I'm happy to be joined by Associate Minister Dale Nally and also by Dr. David Lazelle from the Transition Accelerator. It's my pleasure to be here to launch an exciting plan for one of Alberta's greatest economic opportunities, an opportunity to create thousands of high-paying jobs, diversifying our economy, all the while cutting GHG emissions. And that is our Alberta Hydrogen Roadmap, our Alberta Hydrogen Roadmap, a critical part of Alberta's economic recovery strategy. Albertans are proud of our history as a world leader in responsible resource development and energy production.
a history that Alberta's government is completely committed to building on. Albertans are proud of the resources that they own. They are proud not only of prosperity that they provide, but also the ethical and responsible way in which those energy resources are developed. Today, we're taking an important step that will build on that legacy of leadership and write a new chapter in Alberta's rich story as a global energy supplier with the launch of the, as I said, the Alberta Hydrogen Roadmap. Hydrogen is the single most abundant element in the universe. It can also be used as a safe and reliable source of energy across a number of different industries. Most critically, it represents a game-changing opportunity to cut emissions. Hydrogen emits no carbon dioxide when it's burned. In fact, its only byproduct is water. Because of its clean burning nature, hydrogen gives the world an exciting new tool to build a stronger, more reliable, low-emission energy future. And Alberta is uniquely positioned to become a dominant global player in this burgeoning technology. Alberta is home to the natural resources, the technology, and the expertise needed to become a major supplier of clean hydrogen to markets around the world. And this vision is about making Alberta one of the world's leading hydrogen producers and hubs in this massive future energy product. In fact, the global hydrogen market is predicted to be worth upwards of $2.5 trillion by the year 2050. With enormous demand expected from global economies looking to lower their greenhouse gas emissions, hydrogen has the potential to be Alberta's next great opportunity. We can become one of the world's biggest suppliers of responsibly produced hydrogen for customers around the world. And in the process, we'll be creating billions of dollars of investment and tens of thousands of high-paying jobs for Albertans. We've already seen significant activity in this area with, for example, the announcement of by Air Products earlier this year of a massive hydrogen project here in the Edmonton area. And at the time, the CEO, Sofia, said that he had chosen Alberta for this historic investment in part because of the persistence of this government. But this is just the beginning. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஒரு பெரிய அப்டேட், எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்டர் ரீஓப்பனிங் தான். ஸோ யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர் வந்து நவம்பர் 8 ஒஃபிஷியலாக ரீஓப்பன் பண்ணுறாங்க ஃபார் நான் எசென்ஷியல் ட்ராவலுக்கு கூட. அண்ட் இதில் ரூல்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு பிசிஆர் டெஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வேக்சினேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் காமிக்கணும். அதாவது நீங்கள் 2 டோஸ் ஆஃப் அப்ரூவ்ட் வேக்சினேஷன், WHO அப்ரூவ் பண்ண வேக்சினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் காமிச்சிட்டு தான் யூஎஸ்க்குள்ளே என்டர் ஆக முடியும். இது யூஎஸ்க்குள்ளே என்டர் ஆகும் போது திரும்பி நீங்கள் கனடாவுக்கு வரும்போது பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் காமிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி ட்ராவலர்ஸ்க்கு. அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி யூஎஸ்க்குள்ளே போகிறவங்க வந்து பெரிய ஒரு லாங் ஸ்டேக்காக போகிறதில்ல. யூஸ்வலாக ஷாப்பிங் ட்ரிப்ஸ், ஒரு ஷார்ட் ஸ்டே, ஃபியூ டேஸ் ட்ரிப்புக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பிசிஆர் டெஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். அண்ட் கண்கூடவும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸ்பெஷலி யூஎஸில் இந்த டெஸ்ட்டோட ப்ரைஸ்
அமௌண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் $150 $200 வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 people இந்த மாதிரியான ஷார்ட் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் இந்த ஒரு அமௌண்ட் வந்து இட் கேன் கோ அப் to $1,000 அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து ரீஎக்ஸாமின் பண்ணணும். அண்ட் இதை வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் உன்னிப்பாக யோசிக்கணும் அப்படின்னுட்டு டாக்டர் டெரேசா டாமுமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை அவங்க ரீஎக்ஸாமின் பண்ணி ஒரு பெட்டர் பாசிபிள் ரீசன் நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் யூஎஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கான ஒரு டிஃபிகல்ட்டி. இது மட்டும் இல்லாமல் ஏர் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் கூட இதே தான். 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிசல்ட்டோடு தான் நீங்கள் கனடாக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்றது வந்து அகேன் ட்ராவலிங் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை. இன்னுமே ரொம்ப நிறைய விஷயங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் ட்ராவலிங் அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டமிக்னால இன்னொரு பக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் 5 to 12 ஏஜ் குரூப்புக்கான வேக்சினேஷன் எப்போ சீக்கிரம் வந்து சேரும் அண்ட் இது வந்து எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஏன் இது இப்போது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் அடல்ட் அடல்ட் பீப்புள் பாப்புலேஷனுக்குள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வேக்சினேஷன் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்வர்ட் ஆஃப் 80% பீப்புள் வந்து டபுள் வேக்சினேட்டட் ஆகிட்டு இருக்கிறாங்க டுவர்ட்ஸ் தட் கோல். இப்போ அந்த வகையில் பார்க்க போனால் இந்த யங்கர் பாப்புலேஷனில் தான் வேக்சினேஷன் எடுக்க முடியாத இந்த பாப்புலேஷனில் தான் வந்து ஜாஸ்தி கோவிட் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்றது தான் இன்னையோட நிலவரம். ஸோ இந்த வகையில் கோவிட் நம்பர்ஸ் எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த ஃப்யூச்சரில் இப்போது என்ன மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆகும், என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் டொராண்டோவை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் இறங்கி அப் டு 300 and 350 பாசிட்டிவிட்டி பீப்புள் பாசிட்டிவ் ரேட் கேசஸ் தான் இருந்துச்சு போன வாரம் வரைக்கும். பட் அகேன் இந்த வாரம் 400 500 அப்படின்ட்டு அந்த நம்பர் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி, ஸோ இன்னும் இந்த நம்பர்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி டாக்டர் டெரேசா டாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப விலாவாரியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதைத்தான் இன்றைக்கி கெனடிய வழக்கில் இப்போ பார்க்க போகிறோம். Since our last epi and modeling update in early October, the average daily case counts have continued to decrease. Over the past week, there were an average of 2,230 new cases being reported daily across Canada. This means we are about halfway down from the peak of the fourth wave, when over 4,400 cases were being reported daily. After more than 6 weeks of declining case counts, lagging severe illness trends have begun to decrease during the past 3 weeks. On average, over the past week, less than 1,950 people with COVID-19 were being treated in our hospitals each day, including just under 600 in intensive care units, and 27 deaths were reported daily. However, presently, severe illness trends are still elevated. As we head into the winter months with a strained and fragile health system in many areas of the country, we must remain vigilant, particularly in areas with lower vaccination coverage. 3. For 6 weeks, with sustained public health measures to reduce spread in heavily impacted areas of Canada, the national RT, or reproduction number, has remained below 1. This means that the epidemic has remained out of a growth pattern nationally. However, RT may still be at or above 1 in some areas. To keep the epidemic under control, RT needs to be maintained consistently below 1. Not surprisingly, with wave 4 incidence rates being the highest among children under 12, the highest proportion of outbreak-associated cases involve primary school-age children.
Nevertheless, the frequency and trend of school and childcare outbreaks appear to follow incidents in the community, with the number of reported outbreaks in these settings peaking at roughly the same time as community cases for waves 3 and 4. This graph of outbreak-associated cases in Ontario and Quebec, which represent about half of the Canadian population, shows that children aged 5 to 11 years have become the most prominent age group during the fourth wave. However, encouragingly, several key features of outbreaks involving children indicate sensitive monitoring and a positive impact of vaccination and infection prevention and control measures that are being employed to keep these settings safer, while striving to keep them open for the benefit of children. Ongoing monitoring indicates that most outbreaks among young children have been small, involving fewer than 4 cases, which suggests sensitive detection and rapid response to control spread. Compared to the third wave, there were fewer school outbreak-associated cases occurring in the 12 to 17-year age group, who are increasingly well vaccinated. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வேக்சின் அண்ட் கோவிட் இதை பற்றியான பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய வேலைகளில் வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் வந்து இப்போ ஒரு மேண்டேட்டாக ஆகிட்டு வருது. ஸோ அந்த வகையில் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒர்க்கர்ஸ் இவங்க மத்தியிலையுமே வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் ஒரு முக்கியமான நீடாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உள்ள நிலவரத்துப்படி ஆல்மோஸ்ட் 250 சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸை காமிக்காததுனால அன்பெய்ட் சஸ்பென்ஷனில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 250 ஒர்க்கர்ஸ் அண்ட் அதே மாதிரி இன்னொரு 51 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு அக்காமடேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட கேஸஸும் 1 by 1 அவங்க வந்து அசஸ் பண்ணி அக்காமடேஷன் கொடுக்குறதா இல்லை இவங்களையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஆல்மோஸ்ட் 350 சிட்டி ஒர்க்கர்ஸ் அப்படின்ற இந்த டேட்டா வந்து ஒரு மினிமலான நம்பராக தான் தெரியுது. ஏன்னா அகேன் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 99% ஆஃப் தி சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 94% வந்து இது வரைக்கும் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 300 ஒர்க்கர்ஸ் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கும்போது, அன்பெய்ட் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது நமக்கான சேவைகள் ஏதாவது எங்கேயாவது பாதிக்குமா அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த வகையிலும் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பெரிய இடம் வந்து அஃப்கோர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். பட் இந்த பாப்புலேஷனில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இதை வந்து மேண்டேட் ஆகலை அண்ட் ப்ரொவின்ஷியல் லெவல்லையுமே இதை மேண்டேட்டாக ஆக்கலை. பட் சில ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் UHN வந்து இதை மேண்டேட் ஆக்கியிருக்காங்க. வேக்சினேஷன் ப்ரூஃப் இருந்தால் தான் வேலைக்கு வர முடியும் அப்படின்னுட்டு. அகேன் இதுக்குள்ளே நிறையா இஷ்யூஸ் இருக்குது. மேண்டேட் ஆக்கும் போது இந்த மாதிரி வேக்சினேஷன் எடுக்காதவங்க இவங்களால ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஹெல்த் கேரில் வந்து அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த வேக்சினேஷன் வந்து மேண்டேட் ஆக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மேனேஜ்மெண்ட் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் mRNA பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சினேஷன், mRNA வேக்சினேஷன், அதாவது மொடர்னாவாக இருக்கட்டும், ஃபைசராக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த டெக்னாலஜி மேலே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான பாப்புலேஷனுக்கு வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஹெல்த் கேர் ரீசர்ச்சர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அந்த வகையில் ஜான்சன் வேக்சினேஷன் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே கனடாவில் அப்ரூவ் ஆகி ஈஸியாக அவைலபிளாக வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
இதுக்கும் ஃபைசருக்கும் மெடோனாக்குமே வந்து டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து சிங்கிள் டோஸ் வேக்சின் தான். அதனால mRNAனால வரக்கூடிய அண்ட் பேசப்படுகிற நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின்ஸில் இருக்காது. பட் ஆஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு வேக்சின் தான். ஸோ அதுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் கேர் ஒர்க்கரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பெசிஃபிக் கேஸஸ்க்கு வந்து எந்த வேக்சின் பெட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வேக்சின் எடுத்துக்கணும் ஆஃப்கோர்ஸ். பட் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ இதுவும் ஒரு ஆப்ஷன். mRNA ஃபைசர் மெடோனா இதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னுட்டா ஜான்சன் அண்ட் ஜான்சனும் ஒரு ஆப்ஷன். ஸோ இதையுமே வந்து உங்களோட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அண்ட் நீங்கள் வேக்சினேட் பண்ணி ஹெல்த்தி அண்ட் சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுன்னு தான் நினைக்கிறோம். அகேன் இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜி நியூ மருந்துகள் வரும்போது அது எந்த மாதிரியான டேட்டா எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் இது வந்து கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நிறையவே டேட்டா இருக்குது ரீசர்ச்சை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பாப்புலேஷன்லேருந்து. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேக்சினாக இருக்கணும்னு தான் நம்புகிறோம். கெனடிய வளத்தில் இன்னொரு முக்கியமான செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் எஸ்டேட் பற்றி. ரியல் எஸ்டேட் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கும்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் பேண்டமிக்கில் இவங்களோட பிஸ்னஸஸுமே வந்து ரொம்பவே மாறுபட்டிருக்கு அண்ட் சேஞ்சஸ் நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இன்சூரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அது ஒரு நல்ல ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்குறோம் இன்சூரன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன் ஒரு குளோபல் ஹெல்த் கிரைசிஸ் மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வந்து ரொம்ப யோசிக்காதவங்க கூட ஒரு நிமிஷம் இப்போ ஸ்டாப் பண்ணி யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்து இது ஒரு கெரியர் ஆப்ஷனாக யோசிக்கிறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூ இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அண்ட் எப்படி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போது கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்மளோட பேசுகிறதுக்கு லைஃப் 100 இன்சூரன்ஸ்லேருந்து திரு ஸ்ரீதரன் ராஜா அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு நியூ இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. பார்க்கலாம். வணக்கம். காப்புறுதி முகவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் அதை எப்படி காப்புறுதி முகவர் ஆகலாம் என்பது பற்றிய சில தகவல்கள். இதிலே தற்போதைய கோவிட் சூழ்நிலை காரணமாக ஆன்லைன் மூலமே நீங்கள் காப்புறுதி முகவருக்கான அந்த பரீட்சை முழுவதையும் செய்யக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் 2-3 விதமான இணையதளங்களில் நீங்கள் இதை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான கட்டணம் தற்போது ஆரம்பத்தில் $249 மட்டுமே தேவைப்படும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செய்து அதற்கான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அந்த தொடர்ந்து நீங்கள் அதிலே 1 வருட காலத்தில் அந்த காப்புறுதி முகவருக்கான அந்த பயிற்சி வகுப்புகள் முடிவடைந்தவுடன் அந்த எக்ஸாமை எடுத்துக்கணும். 1 வருடங்களுக்கு பின்பு அது எடுக்க முடியாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினதிலிருந்து 1 வருட காலத்துக்குள்ளேயே அந்த பரீட்சையை எடுத்துவிட்டு பின்பு அந்த ஒன்டாரியோ மாநிலத்துக்கான ஒரு பரீட்சை இருக்கின்றது. அது ப்ரொவின்சியல் எக்ஸாம் என்று கூறுகிறார்கள். தற்போது அதை HLLQP என்று அழைக்கிறார்கள், காமனைஸ்டு லைஃப் லைசன்சிங் குவாலிஃபிகேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாஸ் பண்ணினவுடன் நீங்கள் எந்த காப்புறுதி நிறுவனத்துடனும் வேலை செய்யக்கூடியவாறு அந்த காப்புறுதி முகவருக்கான லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் முதல் 2 வருடங்களுக்கோ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு காப்புறுதி நிறுவனத்தில் ஸ்பான்சர் பண்ணி தான் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எங்கள் நிறுவனம் மூலம் செய்து கொடுப்போம். அந்த ஸ்பான்சரிங் கம்பெனி நீங்கள் விரும்பியவாறு சூஸ் பண்ணலாம். அதன் பின்பு நீங்கள் எல்லா நிறுவனத்துடனும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு காப்புறுதி முகவர் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ், மோர்கேஜ் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ், RRSP, RESP, TFSA இது எல்லாமே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. ஒரே ஒரு லைசன்ஸ் தான். இந்த லைசன்ஸ் வந்து எவ்ரி 2 years, அதாவது 2 வருடங்களுக்கு ஒரு கால் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு 2 வருடத்துக்கு ஒரு கால் ரினியூ பண்ணும்போது
$150 பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை விட 30 CE கிரெடிட்ஸ் என்று கண்டினியூஸ் எஜுகேஷன் கிரெடிட்ஸ் வழங்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் வாராந்தம் பயிற்சி வகுப்புகள் மூலம் வழங்குகின்றோம். எனவே தற்போதைய கோவிட் சூழ்நிலையில் நீங்கள் அலுவலகத்துக்கு வராமலேயே ஜூம் மூலம் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும். இந்த பயிற்சி வகுப்புகள் பல்வேறு நிறுவனங்களாலும் வழங்கப்படுகின்றன. அதை நீங்கள் CE கிரெடிட்ஸுக்காக பாவிக்கலாம். எனவே உங்கள் 2 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் CE கிரெடிட்ஸை எடுத்து அந்த உங்கள் லைசன்ஸை ரினியூ பண்ணிக்கொள்ளலாம். எனவே நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதற்கான செலவு $249. பின்பு நீங்கள் காப்புறுதி மூவராக ஒரு லைசன்ஸ் எடுத்த பின்பு அதற்கு ஸ்பான்சரிங் கம்பெனி மூலம் இணைந்து நீங்கள் ப்ரொவின்ஷியல் லைசன்ஸ் எடுக்கலாம். அதன் பின்பாடு 2 வருடத்துக்கு ஒரு கால் நீங்கள் ரினியூ பண்ணுவதற்கு முன்பு இந்த CE கிரெடிட்ஸை எடுத்து வழங்க வேண்டும். அதாவது உங்களோட CE கிரெடிட்ஸ் இருக்கிறான்னு பார்ப்பார்கள். அதைவிட அந்த காப்புறுதி மூவர்கள் ஒரு இன்சூரன்ஸ் காப்புறுதி மூவர்களுக்கான எரோஷன் கமிஷன் இன்சூரன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அதற்கும் 1 வருடத்துக்கு $650 செலவாகும். எனவே ஒரு காப்புறுதி மூவர் ஒரு வருடத்துக்கு செலவழிக்க வேண்டிய தொகை காப்புறுதி லைசன்ஸுக்கு $150. அது 2 வருடத்துக்கு ஒரு கால். அதைவிட அந்த காப்புறுதிக்கான இன்சூரன்ஸ் காப்புறுதி மூவர்களுக்கான இன்சூரன்ஸ் எரோஷன் கமிஷன் என்று பாதுகாப்பான இன்சூரன்ஸ் அதுக்கு நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை $650 செலுத்த வேண்டும். அது அவ்வளவுத்தையும் எடுத்துவிட்டால் நீங்கள் காப்புறுதி மூவராக எந்த ஒரு நிறுவனத்திலும் மூவராக வேலை செய்யலாம். மூவராக வேலை செய்யும்போது உங்களுக்கு விரும்பிய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நீங்கள் விற்பனை செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் செய்யலாம். செக் ஃபண்ட்ஸ், RESPs, RRSP, TFSA, ரெஜிஸ்டர்ட் இன்கம், ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே விற்கலாம். அதை விட மெடிக்கல் இன்சூரன்ஸ், டென்டல் அண்ட் மெடிக்கல் பிளான், சூப்பர்விசா இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு லைசன்ஸ் தான். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் எங்கள் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு இது பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அண்ட் நாளைக்கு சாட்டர்டே குட் ஈவினிங் கனடாவில் கேளுங்கள் தரப்படும் ஷோ மார்னிங் 11 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இதில் நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனோம்னா வீடுகள் இப்போது நிறையவே ஏர்பிஎன்பியாக இருக்கட்டும் இல்லை டைரக்ட் வாடகையாக இருக்கட்டும் ஒரு பெரிய விஷயமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் அதுக்குள்ளே உள்ள லீகல் விஷயங்கள் என்னென்ன, ஒரு லேண்ட்லார்டாகவும் ஒரு டெனண்ட்டாகவுமே உங்களோட உரிமைகள் என்னென்ன மாதிரி அண்ட் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்றத நிறைய லீகல் லூப் ஹோல்ஸ் அண்ட் குவெஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தர்ஷினி லாலேருந்து தர்ஷினி துரை ரத்னம் அவர்கள் நாளைக்கு கேளுங்கள் தரப்படும்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களோட குவெஸ்டன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமில் உங்களோட இணைந்திருப்பாங்க. ஸோ இதில் உங்களோட கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 416-292-0033 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் குவெஸ்டன்ஸை அனுப்பி வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிரெக்டாக லைவாக 11 to 12 நீங்கள் ஃபோன் பண்ணி கேள்விகளையுமே கேட்கலாம். இதுக்கு 416-323-3304 இந்த நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நாளைக்கு கேளுங்கள் தரப்படும் legal questions in regards to landlord and tenant rights for rental
ப்ராப்பர்ட்டி. இதுக்கான கேள்விகளை வந்து லாயர் தர்ஷினி துரை ரத்னம் அவர்கள் உங்களோட பகிர்ந்து நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லுவாங்க. நாளைக்கு கேளுங்கள் தரப்படும் ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ அடுத்ததாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கோவிட் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வரக்கூடிய நிறைய இஷ்யூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் கனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த அன்மார்க்ட் கிரேவ்ஸ் இன் பிசி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். மே மாதம் இந்த அன்மார்க்ட் கிரேவ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் இது வந்து நிறைய விஷயங்களை வந்து தோண்டி பிரச்சனைகளை வந்து முன் கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளோட கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியை பற்றியான விஷயங்கள் தான் இது. அண்ட் இதை தொடர்ந்து அபாரிஜினல் பீப்புள் வந்து இதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் அண்ட் ரீகன்சைல் பண்ணுறதுக்கான ஒரு பீரியடாக இந்த வருஷமே போய்கொண்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா மே மாதத்துலேருந்தே எல்லா கவர்மெண்ட் பில்டிங்லேயுமே வந்து ஃப்ளாக் வந்து அரைக்கம்பத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியை வந்து அக்னாலேஜ் பண்ணுற விதத்தில் இந்த ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த வாரம் இதுக்கான ஒரு சேஞ்ச் ஓவராக மீண்டும் ஃப்ளாகை வந்து ஃபுல்லாக மேல் நோக்கியே பறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து சண்டே அன்னைக்கு சண்டேயோட செட் அப்போது இது வந்து ஃபுல் கம்பத்துக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பீஸ் டவர் இன் ஒட்டாவாவில் வந்து சன்செட் ஆன் சண்டே இது வந்து ஃபுல்லாக பறக்க ஆரம்பிக்கும். பட் இது வந்து ஆன் மண்டே அகேன் அதை வந்து அரைக்கம்பத்துக்கு கொண்டு வர போகிறாங்க இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் வெட்ரன்ஸ் வித்தின் அபாரிஜினல் பாப்புலேஷன். ஸோ அபாரிஜினல் வெட்ரன்ஸை வந்து மதிக்கிற வகையில் நவம்பர் 8 மண்டே அன்னைக்கு மறுபடியும் அதை வந்து அரைக்கம்பத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா 2 முக்கியமான விஷயம் நவம்பர் மாதத்தில் அபாரிஜினல் பீப்புள் அஃப்கோர்ஸ் அவங்களையும் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அகெயின் ரிமெம்பரன்ஸ் டே 11th அன்னைக்கு வருது. ஸோ அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கொடி வந்து அரைக்கம்பத்தில் தான் பறக்க விட போகிறாங்க. ஸோ அகெயின் ஒரு நாளுக்குமே இந்த அரை கம்பத்தில் பறக்க விடுற கொடிக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இந்த ஒரு 2-3 சேஞ்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வேறு ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் தட் நோட் அடுத்ததாக இப்போதைக்கு எல்லார் மனசுலையுமே இருக்கிறது எக்கனாமிக்கல் சேஞ்சஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் நம்மளோட கனடாவை பொறுத்த மட்டுமான இன்ஃப்ளேஷன் ரேட் ஆன ரிப்போர்ட் வந்து வெளிவந்தது. அண்ட் ரொம்ப காலகட்டம் கழித்து இப்போ வந்து ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த வருஷம் இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட எக்கானமி நம்ம மட்டும் இல்லை வேர்ல்டு வைடே வந்து எக்கானமி வந்து ஒரு பேண்டமிக் ஆல்மோஸ்ட் 2 years கழித்து ரிக்கவரி ஃபேஸில் இருக்கிறோம். அண்ட் இது வந்து நிறைய விஷயங்களில் பேசிக்கான விஷயங்களில் கூட இந்த ஒரு எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து தெரியுது. அது வந்து கேஸ் ப்ரைஸஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ப்ரைஸஸாக இருக்கட்டும், இல்லை க்ரோசரிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இதோட எஃபெக்ட் வந்து டைரெக்டாக தெரியுது. அந்த வகையில் இன்னொரு எக்கனாமிக்கல் பாயிண்ட் வியூ பார்க்க போனீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 5 வெள்ளிக்கிழமை. இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 5 வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
அடுத்தது கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான ஒரு செக்மெண்ட், கலையரங்கம். இதில் இன்றைக்கி ஒரு மேஷப் சாங் தான் பார்க்க போகிறோம். அகேன் எப்பயும் போலவே ரொம்ப டேலண்டடான 3 கெனேடிய சிங்கர்கள், சரிகா, சோஃபியா மற்றும் மகிஷா, இவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.
COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. பியூட்டிஃபுல்லான சாங். நிறைய பாடல்கள் எடுத்து வந்து ரொம்ப அழகாக மேஷப் பண்ணி நமக்காக கொண்டு வந்தாங்க அந்த பாடல். அண்ட் ஸ்டீவ் கிளிஃபோட இசையில் சரிகா, சோஃபியா, அப்புறம் மகிஷா அந்த பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனில் பாடியிருந்தாங்க. அகேன் இதே மாதிரி உங்கள்கிட்டையுமே நிறையா உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரியான வீடியோஸ் இருந்தால் எங்கள்கிட்ட அனுப்புங்க. அண்ட் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரத்துக்கு. அடுத்ததாக அஃப்கோர்ஸ் நவம்பர் மாதம். ஸோ ஃபால் சீசன்லேருந்து மெதுவாக வின்டரை நோக்கி பயணிச்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி காலையில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நிறையவே லைட் ஸ்னோன்னு சொல்லலாமா இல்லை அது மிஸ்ட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல, புல்லெல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வின்டரை நோக்கி ஸ்னோவை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்கிறோம். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ 6 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு இன்றைக்கி. அது டொரண்டோட நிலவரம் மட்டும்தான். மற்ற மெயின் சிட்டிஸ்லேயுமே என்ன வெதர் அப்படின்றது தான் அடுத்த வெதர் ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. நிறைய முக்கியமான செய்திகள் கோவிட் பற்றியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் ரிக்கவரியை பற்றியாக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகள் இன்னுமே கனடாவில் நடந்துகிட்டு இருக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் இந்த முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இப்போது அதிக எண்ணிக்கையிலான புதிய கோவிட் தொற்றுக்களை கொண்டுள்ளவர்கள் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டது. நாட்டின் மக்கள் தொகையில் 12% மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 வயதுக்குட்பட்டவர்கள் தற்போது பதிவாகும் நாளாந்த தொற்றுகளின் எண்ணிக்கையில் 20%க்கும் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது.
இன்று நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். தடுப்பூசி பெறாத 12 வயதுக்குட்பட்ட சுமார் 4.3 மில்லியன் குழந்தைகள் உள்ளதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறுகிறது. குழந்தைகளுக்கான 2.9 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கனடா கொள்வனவு செய்துள்ளது. ஆனாலும் ஹெல்த் கனடாவின் ஒப்புதலை இந்த தடுப்பூசி இதுவரை பெறவில்லை. தடுப்பூசி குறித்த ஹெல்த் கனடாவின் ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக டாம் உறுதிப்படுத்தினார். ரிமெம்பரன்ஸ் தினத்துக்கு முன்னும் பின்னும் கூட்டாட்சி கட்டடங்களில் கனேடிய கொடிகள் உயர்த்தப்பட உள்ளன என்று மத்திய அரசாங்கம் இந்த முடிவை அறிவித்தது. அடுத்த வாரம் முதல் குடி படைவீரர் தினம் மற்றும் நினைவு தினத்திற்காக மத்திய அரசாங்க கட்டடங்கள் மற்றும் அமைதி கோபுரத்தின் மீது கனேடிய கொடிகளை உயர்த்தி மீண்டும் அரைக்கம்பத்தில் குறைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன் பின்னர் கொடிகள் முழுக்கம்பத்திற்கு திரும்ப உள்ளன. கம்லூப்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒரு முன்னாள் குடியிருப்பு பாடசாலையின் முதல் முறையாக பெயர் குறிக்கப்படாத கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மே மாத இறுதியில் கனேடிய கொடிகள் அரைக்கம்பத்திற்கு தாழ்த்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய அமெரிக்க எல்லையில் PCR சோதனை தேவைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் இந்த கருத்தை தெரிவித்தார். கனேடிய எல்லையில் கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கான PCR சோதனை தேவைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என என்று அவர் கூறினார். குறிப்பாக குறுகிய பயணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்களுக்கு PCR சோதனை தேவைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என டாம் தெரிவித்தார். கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனம் இன்று கனடாவிற்குள் நுழையும் தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கான சோதனை தேவைகளை மீண்டும் வலியுறுத்தியது. அமெரிக்காவுடனான எல்லை அடுத்த வாரம் மீண்டும் திறக்கப்பட உள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆல்பர்டா மாகாண அமைச்சர் ஒருவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். பணியிடத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் மத்தியில் டேவிட் டேசன் தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். விவசாயம் மற்றும் வனத்துறை அமைச்சர் டேவிட் டேசன் தனது பதவியில் விலகலை ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். முதல்வர் ஜேசன் கெனியிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியதாக டேசன் உறுதிப்படுத்தியுள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். நாளைக்கு நவம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸுக்கான உரிமைகள், ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள லீகல் கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ், இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத பற்றி தர்ஷினி லீகல் சர்வீசஸ்லேருந்து பேராலீகல் தர்ஷினி துரை ரத்னம் அவர்கள் அவங்களோட கேள்விகளுக்கு டைரெக்டாக பதில் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறதா இருந்தால் 4162920033 நம்பருக்கு அனுப்பலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் 11 to 12 நடக்கிற ப்ரோக்ராமில் கொஸ்டின்ஸாக கேட்க போகிறீங்க அப்படின்னா 4163233304 நம்பரில் டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அதுக்கான பதில்களும் நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகேன் நாளைக்கு நவம்பர் 6ஆம் தேதி 11 to 12 கேளுங்கள் தரப்படும் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்கள் நிறைய முக்கியமான செய்திகளை பேசினோம். அந்த வகையில் இந்த வாரத்தோட கடைசி நாளாக இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா வெள்ளிக்கிழமை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ ஆன் தட் நோட், ஹாவ் அ குட் அண்ட் ஃபேபுலஸ் வீக்கெண்ட். ரெஸ்ட் வெல். திங்கட்கிழமை அன்னைக்கு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.